கரூர்லேருந்து சாந்தி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என் மாமா மகனின் பெயர் சக்தி சரவணன். பிறந்த தேதி 22/9/1975, நட்சத்திரம் பூரம், ராசி மகரம். அவர் பல கடன் பிரச்சனைகளால் மற்றும் குடும்ப பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். தன் சொந்த உறவினரால் ஏமாற்றப்பட்டு பூர்வீக பாரம்பரிய வீட்டையும் சில லட்சங்களுக்கு விற்றுவிட்டார். இதனால் அவர் மிகுந்த வருத்தத்தில் உள்ளார். அவருடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும் சுவாமிஜி. சுவாமிஜி, இவருடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இவர் என்ன பரிகாரம் செய்யலாம் சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம், அவரை செய்ய சொல்லுங்கள். ஆனால் உறவினர்களுக்காக இந்த மாதிரி அக்கறையோட கேள்வி கேட்குறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புரிஞ்சுக்கிட்டே போகுது. யாரும் சந்திக்கிறது கூட இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஏதோ ஒரு கல்யாணத்துலேயோ நல்லதுலேயோ இல்லை கெட்டதுலேயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிர்பந்தத்தால் தான் உறவுகள் சந்திக்கிறோன்ற சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு உறவினர் நல்லா இருக்கணும், நெருங்கிய உறவுகள் நல்லா இருக்கணும் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுவே நல்ல விஷயம். உங்களை மாதிரி மனதிற்குவா பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனையே கட்டாயம் பலிதமாகி அவருக்கு நல்லது நடக்கும்னு உறுதியாக சொல்லலாம். எப்பயுமே உறவுகள் நம்ம நெருங்கிய பந்துக்களுக்காக எப்பயுமே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் பூஜைகளில் கூட சொல்லுவாள், வருஷத்துக்கு ஒரு நாள் குருவுக்காக ஒதுக்குவாள். ஜபம் பண்ணுறவாள்லாம் வருஷத்தில் ஒரு நாள் குருவுக்காக ஜபிப்பாள். இந்த மாதிரி உறவினருக்காக பண்ணுற பிரார்த்தனை என்றைக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ சொல்ல போகிற பிரார்த்தனை அவரை பண்ண சொல்லுங்கள். இறையருளால் அவருக்கு கட்டாயம் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து தீர்ந்து வெளியில் வரத்துக்குரிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதாவது ஸ்ரீரங்கத்தில் மேட்டு அழகிய சிங்கர் அப்படின்னு இந்த ரங்கநாதர் கோயில் உள்ள நரசிம்மர் சுவாமியோட சன்னதி இருக்குது. அங்கே உற்சவமூர்த்தி ரொம்ப அற்புதமாக சேவை சாய்ப்பார். அந்த உற்சவமூர்த்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு உற்சவமூர்த்தியை பார்க்க முடியாது. அது அற்புதமாக சேவை சாய்ப்பார். அந்த இடத்துல தான் நரசிம்மர் சுவாமி கம்பநாட்டாழ்வாருக்கு அருள் பாலிச்சதாக சொல்லுவாள். கம்பநாட்டாழ்வாருக்கு அருள் பாலித்த ராமாயணத்தை கம்பன் அரங்கேற்றிய பொழுது தலையை அசைத்து கேட்டு ரசித்ததாக சொல்லுவாள். கலியுகத்தில் வரப்பிரசாதி கட்டாயம் அந்த நரசிம்மர் சுவாமியை ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் தரிசிக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்மர் சுவாமியை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். நரசிம்மர் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர். இந்த 10 அவதாரங்கள்லேயே தசவதாரத்தில் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் 21 அவதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாள். 21 அவதாரம்